ஒவ்வொரு கட்சிக்கும் தங்களுக்கான வாக்கு ஆதரவு உள்ளது. இந்த தரவு காங்கிரஸ் மட்டுமல்ல, மற்ற கட்சிகளின் எண்ணிக்கைகளும் முழுமையாக பிரதிபலிக்கப்படவில்லை என நினைக்கிறேன். ஆனால் கூட்டணி இல்லாமல் தமிழ்நாட்டில் யாரும் வெல்ல முடியாது. அதே நேரம் இப்போது அதிகாரம் மட்டுமல்ல, அதிகார பகிர்வும் விவாதிக்கப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது தானே என்று குறிப்பிட்டுள்ளார். தேசிய அளவில் காங்கிரசுடன் திமுக இணக்கமாக இருந்தாலும் தமிழகத்தின் கோஷ்டி பூசல், வேட்பாளர், சீட் விவகாரம், தொகுதி ஒதுக்கீடு உள்ளிட்ட விவகாரங்களில் அதிருப்தி உள்ளதாகவே தெரிகிறது. ஏற்கனவே கூட்டணி பலத்தால் திமுக வென்றிருக்கிறது. கூட்டணி இல்லை என்றால் எங்களை விட அவர்களுக்குத்தான் இழப்பு அதிகம். அதனால் என்ன செய்ய வேண்டும் என்பது திமுகவுக்கு தெரியும் என்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சண்முகம் சமீபத்தில் பட்டவர்த்தனமாக சொல்லியிருந்தார். அதாவது, கடந்த முறையே கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 சீட்டுகளை தந்தாகிவிட்டது. இப்போது கூடுதலாக கேட்போம் என்கிறார்கள். தங்களை நம்பித்தான் திமுகவே உள்ளது என்பதை வெளிப்படையாகவே சண்முகம் சொல்லியிருந்தார்.